தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. இதில் நிறைய மாணவர்கள் நிறைய சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்காங்க. அதில் சில முக்கியமான கமெண்ட்ஸை மட்டும் எடுத்து அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கெல்லாம் இப்போ கொடுக்குறேன். பெரும்பாலான மாணவர்களுக்குரிய சந்தேகங்கள் இதிலே தீரும். மேலும் சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட் ஆஃப் பற்றி பெரும்பாலும் இப்போதைக்கு கேட்காதீங்க. கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். அப்போ கட் ஆஃப் நம்ம ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நம்மளால். சரிங்களா? எந்த காலேஜில் கிடைக்கும், எந்த கட் ஆஃப்ன்றது அதுக்கப்புறம் இருக்கட்டும். இப்போதைக்கு மெயினான டவுட்ஸ் என்னவோ அதை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதை மீறி சில டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதெல்லாம் நான் ஒன்றா கேதர் பண்ணி அதை ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டவுட் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்ளை பண்ணும்பொழுது மெயினாக கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் நமக்கு இருக்கும். அதில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் 36 கவர்மெண்ட் காலேஜ், ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இது இல்லாமல் 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கவர்மெண்ட் கோட்டா. சரிங்களா? ப்ரைவேட் கோட்டாக்குன்னு தனி அப்ளிகேஷன் கிடையாது. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணால் கவர்மெண்ட் காலேஜுக்கு அதில் தான் அப்ளை பண்ணணும். ப்ரைவேட் காலேஜ், அதாவது ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் அதில் தான் அப்ளை பண்ணி ஆகணும் கவர்மெண்ட் கோட்டாவில். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு உள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் அது தனி. மேனேஜ்மெண்ட் கோட்டா அது தனி. ஸோ இதுதான் 2 அப்ளிகேஷன். ஸோ இந்த ஒரு டவுட் ஃபஸ்ட்டு. இன்னொரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போனஃபைட் சர்டிஃபிகேட் யாருக்கு பெரும்பாலும் கேட்குறாங்கன்னா, 7.5% ரிசர்வேஷனில் வர கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. 6th 12th வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க படிச்சிருந்தால் மட்டும்தான் இது எலிஜிபிள் அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க ஸ்கூலில் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ. அதாவது காலேஜில் எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிற வரைக்கும் டோட்டலாக எல்லாமே ஃப்ரீ ஆகிடுது. இந்த டைமில் அவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிங்களான்றது தெரியணும் இல்லையா கவுன்சிலிங் டைமில். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை எந்த இயர்லேருந்து எலிஜிபிள்னா, அதாவது இப்போ கரண்ட் இயர் 2024 நீங்கள் எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பாஸ் அவுட் 2024 இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையில்லை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸ் அவுட் 2024 தான் நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அந்த நம்ம என்ன இஎம்ஐஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எம்இஸ் அப்படின்னு சொல்லி, அந்த எம்இஸ் நம்பர் இருந்தால் போதும். அதை வச்சு அவங்க எடுத்துப்பாங்க. அந்த எம்இஸ் நம்பர் அப்படின்றது கட்டாயமாக கொடுக்கணும். சில பேர் அது கொடுக்கலாமா வேணாமான்றதும் ஒரு கேள்விகளை கேட்குறாங்க. அது எம்இஸ் நம்பர் கட்டாயம் இருக்கணும். ஏன்னா அது ஒரு ரெட் கலரில் மேண்டட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏன் 2024 படித்த மாணவர்களுக்கு மட்டும் அது தேவையில்லை போனஃபைட் அப்படின்னு சொன்னால், அவங்க எம்எஸ்லேருந்து அவங்க எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அது தேவையில்லை. அப்போ யாருக்கு வேணும்னா 23, 22, 21 இதுக்கு முன்னாடி வருடம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பாஸ் அவுட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 7.5% ரிசர்வேஷனுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கிரடேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 உங்களுக்கு சீட்டு கிடைச்சிது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அல்லது ஜாயின் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சீட் அலர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ரவுண்ட் 1. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜோ இல்லை பிடிக்காத காலேஜ் ஏதோ ஒரு காலேஜில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க. சேர்ந்துட்டதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். காரணம் என்னென்னா ஃப்ரீ எக்ஸிட் இருக்குன்றதுனால. செகண்ட் ரவுண்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணி திருப்பி உள்ளே போகும்பொழுது, இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் சேர்ந்த காலேஜை விட பெட்டர் காலேஜ் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்குதுன்னா மட்டும் பண்ணுங்கள். அதை மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 10 காலேஜ் செகண்ட் ரவுண்ட்லேயே 10 காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில் ஒரு காலேஜ் உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதில் கம்பல்சரி நீங்கள் சேர வேண்டியதாக போயிடும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருந்த காலேஜ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ரவுண்ட் 1 கிடைச்ச காலேஜ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதனால் இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்துட்டு ஃப்ரீ எக்ஸிட்டில் வெளியே செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை மட்டும் கொடுங்க. இந்த 2 காலேஜில் எந்த காலேஜ் கிடைச்சாலும் நான் படிப்பேன் அப்படின்னா அந்த 2 காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில்லில் கொடுங்க. கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய அதாவது ரவுண்ட் 1 கிடைச்சது வெளியே போயிடும், கேன்சல் ஆகிடும். ரவுண்ட் 2 கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சிரும். சப்போஸ் நீங்கள் 10 காலேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 காலேஜ் ஃபில் பண்ணிட்டீங்க, அதில் உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு காலேஜில் சீட் அலர்ட் ஆகிடுச்சுன்னா அது போய் சேர வேண்டியதாக போயிடும். அதனால் ஜாக்கிரதை பண்ணுங்கள். ஸோ அப்கிரேடேஷனும் அதுதான். சரிங்களா? அது மிக முக்கியமான விஷயம். அதே போல் செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சி நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ்ன்றதுலேருந்து நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்லேருந்து எல்லாமே வந்து ஃபோர்ஃபிட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? அது ஒன்று முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டோம். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பெரும்பாலான தமிழ்நாட்டில படித்த மாணவர்களுக்கு தேவைப்படாது. அதாவது ஸ்டேட் போர்ட்ல படித்த மாணவர்களுக்கு கிடையாது. சிபிஎஸ்சில படித்த மாணவர்களுக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ ஐசிஐசி அந்த அந்த மா அதில அந்த போர்ட்ல படித்த மாணவர்களுக்கும் அது கிடையாது. ஸோ யாருக்குன்னா இதை தவிர வேறு எந்த போர்டில் நீங்கள் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கணும். ஒன்று. நேட்டிவிட்டி நேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நேட்டிவிட்டி நீங்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சி வேணும். அதுக்காக தான் நேட்டிவிட்டி அப்படின்றத கேட்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கானது இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங் அப்படின்றதுனால தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அப்படின்றதுனால தான் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்றதுக்கு ப்ரூஃபே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். அந்த நேட்டிவிட்டி கம்பல்சரி நீங்கள் வாங்கிக்கிங்க. அது 4 to 5 டேஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லாத பட்சத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை வருஷம் படிச்சீங்க எல்லா டீட்டெயில் அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு நேட்டிவிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். கம்பல்சரி நேட்டிவிட்டி தேவை. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நேட்டிவிட்டி கம்பல்சரி வேணும். அதே போல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துல வந்து நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. நீங்கள் அப்லோட் பண்ணீங்கனாலும் தவறு கிடையாது. அந்த இடத்துல என்னென்னலாம் வந்து ரெட் கலரில் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எதெல்லாம் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸ்டார் மார்க் இல்லாததை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் தவறு இல்லை, அப்லோட் பண்ணாமல் விட்டாலும் தவறு கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அதே போல் பேமெண்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் ஒரு ஆப்ஷன் நமக்கு ரீஃபண்ட் பேங்க் டீட்டெயில் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க அப்ளை பண்ணும்பொழுது. அந்த ரீஃபண்ட் பேங்க் டீட்டெயில் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 கட்டியிருக்கீங்க. அது ஏதோ ஒரு காரணம் சீட்டு கிடைக்காத பட்சத்தில் எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை திரும்ப வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த ரீஃபண்ட் பண்ணுறது எந்த அக்கௌண்ட்டில் வேணுன்றதை இப்போவே நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருவீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எந்த அக்கௌண்ட்டில் சொல்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். எப்போனா ஆஃப்டர் ஸ்டே வேக்கன்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அதுக்காக தான் இப்போவே அந்த அக்கௌண்ட் நம்பரை வாங்கி வைக்கிறாங்க, அந்த ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படின்ற இடத்துல. ஆனால் இதை ஃபில் பண்ணணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. கட்டாயம் ஃபில் பண்ணணும். நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினாலும் சரி கட்டாட்டாலும் சரி அந்த ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு உள்ளே போகாது. அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுத்துருங்க. அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் யாரோட டீட்டெயில் கொடுக்கணுன்னா உங்களோட டீட்டெயில், அதாவது பேரண்ட்டோடைய டீட்டெயில் கொடுங்க. பேரண்ட்டோடைய அக்கௌண்ட் நம்பர், அவங்க பேர், உங்களுக்கு அந்த பேங்க்கில் இருக்க ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே பேரண்ட்டோட இதை கொடுங்க. அல்லது அம்மா அக்கௌண்ட்டுனா அம்மா அக்கௌண்ட்டை கொடுங்க, தவறில்லை. ஆனால் ஒரு நெட் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த நெட் சென்டரில் இருக்க உங்கள் நண்பராக இருக்கிறாரு, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கார், யாராக இருந்தாலுமே அவருடைய நம்பரை நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா திடீர்னு ரீஃபண்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பணம் அவருடைய அக்கௌண்ட்டில் போயிடும். உங்களுக்கு தெரியவே தெரியாது அவர் அக்கௌண்ட்டுக்கு போச்சா இல்லையான்னு கூட. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கொடுங்க. அது ஒன்று. அதே போல் இந்த 500 அல்லது 1000 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் இப்போ பே பண்ணுவீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்ட்டு பே பண்ணுறீங்க இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எந்த அக்கௌண்ட்டில் தானே பே பண்ணலாம். அதாவது உங்கள் ஓன் அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம். அல்லது வந்து நீங்கள் ஒரு நெட் சென்டரில் போய் எடுக்கிறீங்க, ஒரு காமன் சர்வீஸ் சென்டரில் போய் எடுக்கிறீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பரில் யூஸ் பண்ணி அந்த 500 1000 கட்டிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. கையில் இருக்கிற உங்கள் கேஷை எடுத்து நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட போகிறீங்க. அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீட்டெயிலை மட்டும் உங்களோட ஓன் அக்கௌண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.